ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் கேத்தேக். இந்த வீடியோவில் லாஸ்ட் வீக் ஹாலிவுட்டில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸில் என்ன எனக்கு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் மார்வல் கிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம். விஷன் குவிஸ்டோடைய ஃபிலிமிங் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதாவது அதுலேருந்து நிறைய அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. அதில் ஒரு அப்டேட்டாக மதுரைப்பூரில் சில சீன்ஸை ஷூட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜெகாஸ்டா கேஸ்டிங்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டீனியா மில்லரை ஜெகாஸ்டாவை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டாட் ஸ்லாஷ்விக்கை பலாடினா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவர் விஷனை அழிக்க வர ஒரு அசாசினாக இருக்கார் காமிக்கில். அடுத்ததாக டாம் ஹாலண்ட் மேடம் வெப்பில் ஒரு சின்ன கேமியோ தர மாதிரி இருந்துச்சு. அது சோனி சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் எம்சியூவில் அதுக்கு ஒத்துக்காததுனால டாம் ஹாலண்ட் மேடம் வெப்பில் நடிக்கலை. நல்ல வேறு நடிக்காமல் இருந்ததே நல்ல விஷயமா போச்சு. அடுத்த பிராண்ட் நியூ டேலேருந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்துருக்கு. அதைப்படி பார்க்கும்போது ஸ்கார்பியன் அதில் ஒரு வில்லனாக வர சான்சஸ் இருக்காது சொல்லியிருக்காங்க. கூடவே ஹல்க்கும் பிராண்ட் நியூ டேயில் வரதா ஒரு சின்ன ரூமர் போயிட்டுருக்கு. இந்த மூவி ஜூலையில் ஆரம்பித்து இந்த ஃபாலோட எண்டுக்குள்ளே ஷூட்டிங் முடிச்சிருந்தா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த வருஷம் நடக்க போகிற சாண்டியாகோ காமிகானில் மார்வல் ஆல் ஹெச்சை அட்டன் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவெஞ்சர்ஸ் மூவியோட டிலேனால தான் இது இருக்குன்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. சாம்பியன்ஸ்க்கு ஒரு டிவி சீரிஸ் ரெடி ஆகிட்டு இருக்கதா 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ரூமர் போயிட்டு இருந்துச்சு. இப்போ சாம்பியன்ஸ் எல்லாருமே டூம்ஸ்டேல அசம்பிள் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹைலி ஏத்வியும் டூம் செக்யூரிட்டின்னு வரப்போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்மேனுடைய ரீபூட் மூவியில் மிஸ்டர் சினிஸ்டர், செனட்டர் ராபர்ட் கெல்லி, பொலிவர் டஸ்க்னு சொல்லிட்டு 3 முக்கியமான வில்லன்ஸை இறக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க மார்வல். அடுத்ததாக மல்டிவர்ஸ் சாகா முடிஞ்சதுக்கப்புறம் நடக்க போகிற என்ன சாகா யோசிச்சுட்டு இருந்தோம். எக்ஸ்மென் சாகாவாக இருக்கும்னு ஒரு சைடு சொல்கிறாங்க, சூப்பர் நேச்சர் சாகான்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இருக்க நியூஸ் படி பார்க்கும்போது அடுத்த சாகாவில் சூப்பர் நேச்சர் சைடில் இருக்க இம்பார்ட்டண்டான விஷயஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கூடவே அடுத்த சாகாவில் இருந்து எட்டர்னல்ஸ் ரிட்டர்ன் வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சீக்கிரம் வாஸ்க்கு வரமாட்டாங்க தான் நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுத்ததாக ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ரன் டைமை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 hours 10 minutes சொல்லிட்டு ரொம்ப சின்ன படமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படத்தில். அடுத்ததாக ப்ரீ லார்சன், சார்லி காக்ஸ், எலிசபெத் ஆல்சன் எல்லாருமே ஸ்பேஸ் கானுக்கு சான் ஆண்டோனியோ நடக்கிற ஸ்பேஸ் கானுக்கு அக்டோபர் 25-26 அட்டன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அகத்தா ஆவலங்களை விக்கனா நடித்த ஜாக் லாக்லி ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்டை எம்சியூவில் சைன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காரு. இது மூலமாக அவர் நிறைய ப்ராஜெக்ட் இதுக்கப்புறம் வரப்போறாருன்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கெரி காண்டான் விஷன் குவிஸ்ல ஃப்ரைடேவாக அப்பியர் ஆகுறாங்க. ஒரு ஹாலோகிராமிக் இமேஜாக தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க தான் இந்த கேரக்டருக்கு வாய்ஸை கொடுத்துருந்தாங்க. கடைசி ஒரு கிரேசி அப்டேட். மேடம் வெப்பில் நடித்த சிண்டி ஸ்விட்னி லிமிடெட் எடிஷனாக 5000 சோப்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பாத் வாட்டர்லேருந்து மேக் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா அதை வாங்குவீங்களான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த பக்கம் டிசி அண்ட் ஹாலிவுட் சைடில் வந்தால் கான்ஸ்டன்ட் 2க்கான ஷூட்டிங்ஸ் ஒர்க் நல்லா பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. அதில் கேனோ ரீவ்ஸ் அவருக்கு இந்த ஸ்கிரிப்ட் அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப போர் அடிக்கிறதா அவருடைய கூட நடிக்கிற ஆக்டர் பீட்டர் ஸ்டார்மர் சொல்லியிருக்காரு. அடுத்தது பீஸ் மேக்கர் சீசன் 2க்கான புது ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆகஸ்ட் 21 ரிலீஸ் ஆகுது. அடுத்தது ரிலியோ அண்ட் ஸ்ட்ரிச்சி மார்வலுடைய அடுத்த லைவ் ஆக்ஷன் ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 421 மில்லியனை வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்திருக்கு. இது ரொம்ப சீக்கிரமாகவே கேப்டன் அமெரிக்கா, தண்டர் போல்ட் சொல்லிட்டு எல்லா மூவியோட ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிடுச்சு. இதனால் இதோட பட்ஜெட் வெறும் 100 மில்லியன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வாரம் ஏகப்பட்ட ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களுடைய புது ஈவெண்ட்டில். அதுபடி பார்க்கும்போது வெனஸ்டே 2 சீசன் 2 6 minutes ஒரு சின்ன கிளிப்பை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கூடவே ஸ்குவிட் கேம் சீசன் 3 ட்ரெய்லரையும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹாப்பி கிளிமோருடைய புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கூடவே ஒன் பீஸ் சீசன் 2ல் இருக்க சாப்பருடைய ஒரு நியூ லுக்கையும் ஒரு வீடியோவில் ஷோ பண்ணியிருந்தாங்க. ஒன் பீஸ் சீசன் 2 2026 நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகுது. அடுத்ததாக டெக்ஸ்டர் ரிசெக்ஷன் ஜூலை 11 ஸ்ட்ரீம் ஆகுதா சொல்லியிருக்காங்க பேரமௌண்ட் ப்ளஸில். கடைசியாக ஜென்வியோடைய சீசன் 2க்கான புது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர்ஸ் எல்லாமே அமேசிங்காக இருக்குது. யாரெல்லாம் எந்தெந்த மூவிக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க சொன்னதாக இந்த நியூஸ். இதில் தப்பாக சொல்லியிருந்தாலும் மாற்றி சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.